இதுதான் இதுதான் வாங்க சார். என் நேம் பெரியசாமி சார். நான் விருதுநகர் பாலசாலை டிவிஎஸ்சில் சேல்ஸ்மேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் 1 இயர். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? உங்கள் நேம்? இப்போ என்ன பர்பஸ் வண்டி உங்களுக்கா இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்? காலேஜ் போகிறாரு. இப்போ நீங்கள் வெளியே வாங்க, நம்மகிட்ட இருக்கிற வண்டி மாடல் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு பாருங்கள். இதில் இருக்கிற எல்லாமே ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் வரும் சார். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் மாதிரி வேணுமா, இல்லை ஸ்கூட்டர் டைப்பில் வேணுமா, இல்லை எலக்ட்ரிக் வண்டி அந்த மாடலில் வேணுமா சார்? நார்மல் ஸ்கூட்டர் டைப் இந்த மாதிரி ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு வேண்டாம். சரி, உள்ள அவங்க நார்மல் ஸ்கூட்டர் டைப்ல வந்துட்டு நமக்கு 110cc இருந்து ஃபர்ஸ்ட் வேரியன்ட் ஜஸ்ட் இருக்கு சார். ஜஸ்ட்னா வெளியே இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஆகும், அதுல 2 வேரியன்ட் இருக்கு. அதுக்கடுத்து ஜூபிட்டர் 110ல 4 வேரியன்ட் இருக்கு. அடுத்து 125லையும் ஒரு 3 வேரியன்ட் இருக்கு. அடுத்து வந்து என்டாருக்கு வந்துடும் சார். என்டாருக்குல வந்துட்டு உங்களுக்கு வந்து 5 வேரியன்ட் வரும் சார். நீங்க எந்த மாதிரி வேரியன்ட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு நாள் உங்களுக்கு டெய்லி இது எவ்வளோ சார்? ஆவரேஜா டெய்லி காலைல எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவீங்க காலேஜுக்கு? 20 கிலோமீட்டர். ஃபாஸ்ட்டாக வண்டி வந்து ஃபாஸ்ட் சார்ஜ். உங்களுக்கு 110 125 வந்துட்டு பிக்கப் வந்து அவ்வளோவா இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி இது என்டாருக்கு வந்து இந்த வண்டியோட பர்பஸே வந்துட்டு ரேஸ் இன்ஜின் தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கன்வீனியன்ட்டா. இதில் வந்து 5 வேரியன்ட் இருக்குது சார். 5ல் என்னென்ன வேரியன்ட்னா, ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வரும், 2வது வந்துட்டு டிஸ்பிளேல வந்து நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம், 3வது சூப்பர் ஸ்குவாடு, 4வது வந்து இந்த வேரியன்ட் எக்ஸ்பின்னு வரும். இந்த எக்ஸ்பி வேரியன்ட்ல வந்து என்ன இருக்குன்னா, அலாய் வீலுமே அந்த வண்டி கலர்லேயே ரெட் கலராக வரும். 5வது வந்து எக்ஸ்டி, அதான் டாப் அண்டு. எக்ஸ்பின்னா என்னதுன்னா எக்ஸ்ட்ரா பவர், எக்ஸ்டினா என்னதுன்னா எக்ஸ்ட்ரா டார்க்கும்பாங்க. இப்போ உங்களுக்கு எந்த வண்டி பார்க்குறீங்க சார்? சரி, இந்த வண்டியை பற்றி நான் பாஸ் பண்ணியிருக்கியா? இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பி வேரியன்ட் சார். எக்ஸ்பியில் என்டார்க்கில் வந்து இது வந்து 4வது வேரியன்ட் வரும். இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு 12 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. 12 இன்ச் அலாய் வீல் ப்ளஸ் வண்டியோட கலர்லேயே வந்துட்டு உங்களுக்கு வீலுமே வந்துட்டு ரெட் கலராக வரும். மிச்ச வேரியன்ட்ல வந்துட்டு பிளாக் கலர் வீல் தான் வரும். முன்னாடி வந்து 220mm ரோட்டோபட்டல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருப்பாங்க. டிஸ்க் பிரேக் இருக்கிறனால என்ன மெயின் பெனிஃபிட்? ரோட்டோபட்டல்னா என்னன்னா, உங்களுக்கு தாமரை இதழ் பார்த்துருப்பீங்களா, அந்த ஷேப்ல இருக்கும். இந்த சைடு இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேப்புக்குள்ள ஃபுல்லாமே வந்துட்டு நீங்கள் லாங் ட்ராவலில் போகிறப்ப வெளியே இருந்து வர்ற ஏர் ஃபுல்லாக உள்ளே போய் உங்கள் பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து அதிகப்படுத்தி விடுறோம். நம்மகிட்ட வந்துட்டு 2 வீலுமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வீல் ரெண்டுமே வந்துட்டு 12 இன்ச்சு கொடுத்துருப்பாங்க. மிச்ச பிராண்டில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு, ரியர் வந்து 10 தான் இருக்கும். இதனால என்னன்னா, உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். தரையிலேருந்து இந்த உயரம் பாஸ் பண்ணிருக்கு. இதில் வந்துட்டு நம்மகிட்ட வந்து 2 வீலுமே வந்து 12 இன்ச்சு இருக்கிறனால வந்துட்டு என்ன மெயின் பெனிஃபிட்னா, உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தரையிலேருந்து இந்த உயரம் வந்து 155mm இருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப வந்து உங்களுக்கு உரசாது. இதே மிச்ச வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி 12 பின்னாடி 10 இருக்கிறனால ஏதாவது மேடு பள்ளத்தில் ஏறி இறக்குறோம் வந்து உங்களுக்கு உரசம் அடியில். முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கும். சஸ்பென்ஷன் இருக்கனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் லாங் ட்ராவல் போவீங்க, சடனாக ஏதாவது இப்போ நைட் நேரத்துலாம் வந்து உங்களுக்கு பள்ளம் எங்கே இருக்குன்னு எதுவும் தெரியாது. ஆனால் நீங்கள் சடனாக உள்ளே விட்டு இறக்குறப்போ உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு ஷோல்டர் பெயின் எதுவுமே வராது. இந்த வண்டியை வந்து ஃப்ரண்ட் ஷேப் இந்த முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏரோடைனமிக் ஷேப்பில் இருக்கும். இது எதுக்கு இந்த மாதிரி இந்த மாடலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேகமாக போகிறப்ப முன்னாடி இருக்கிற காற்றை கிழிச்சிட்டு உங்களுக்கு போகிற அந்த ஷேப்பில் இருக்கும், ஏரோடைனமிக் ஷேப்பில் இருக்கும். முன்னாடி வந்து டி ஷேப்பில் வந்துட்டு எல்இடி ஹெட்லாம்ப் இருக்கும். தெரியுதா? முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு டி ஷேப்ல இருந்து எல்இடி ஹெட்லாம்ப் தெரியும். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாமே டிஜிட்டல் டிஸ்பிளே தான் வரும். 5 வேரியன்ட்லையுமே டிஜிட்டல் டிஸ்பிளே தான் வரும். ஃபர்ஸ்ட் வேரியன்ட்ல மட்டும் அனலாக் ப்ளூடூத் கனெக்ட் பண்ண முடியாது. மிச்சம் இருக்கிற வேரியன்ட்ல ஃபுல்லாமே வந்துட்டு நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வேரியன்ட்ல வர உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இது வந்து ஸ்விட்சு கொடுத்துருப்பாங்க, கிரில் ஸ்விட்சுப்பாங்க. அதை இதை போட்டிங்கன்னா தான் வண்டி அவங்க ஸ்டார்ட் ஆகும். போட்டிங்கன்னா வந்து ஆஃப் ஆகும். அடுத்து இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரிப்பு ஏ ட்ரிப்பு பி கொடுத்துருப்பாங்க. ட்ரிப்பு ஏன்னா காலில இருந்து நைட் வரையும் ஓட்டியிருப்பீங்க. ட்ரிப்பு பின்னா ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டியிருப்பீங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்கிற பெட்ரோலுக்கு வந்து உங்கள் எவ்வளோ ரேஞ்ச் நீங்கள் போய்க்கலாம் அவங்க வண்டியில் அது கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு ஸ்பீடு ஆர்பிஎம் எல்லாமே உங்களுக்கு காட்டும். அது மாதிரி இதில் வந்துட்டு உங்கள் பேட்டரியில் வந்து இப்போ இருக்கிற வண்டியில் எந்த வண்டியிலுமே வந்துட்டு உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் கிடையாது. எதனால மெயின் ரீசன்னா, இப்போ இருக்கிற வண்டியில் வந்து எல்லாமே வந்துட்டு பேட்டரி சேவர் வந்து 30% கொடுத்துருக்காங்க.
பேட்டரி சேவர்னா எப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் எல்லா வண்டியிலுமே வந்து ஹேலஜன் பல்ப் வரும். இப்போ இருக்கிற வண்டியில ஃபுல்லாமே வந்துட்டு எல்இடி இருக்கிறனால உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் டைம் வந்து அதிகமாகவும் இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா 30% சேவேஜ் இருக்கும். இப்போ வண்டியில எப்படி பெட்ரோல் இல்லைன்னா இது சார்ஜ் எதுவும் இல்லைன்னா எப்படி நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு போடுறப்ப அந்த ட்ரையாங்கிளை பாருங்க, அதில் ஒரு எல்லோ கலர் லைட் மாதிரி எரியும். அந்த எல்லோ கலர் லைட்ல அப்படி எரிஞ்சிச்சுன்னா அவங்க வண்டியில வந்துட்டு பேட்டரி வந்து சார்ஜ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா வண்டி வந்து கொஞ்சம் ரன்னிங் கண்டிஷன் பண்ணீங்கன்னா அந்த லைட் ஆஃப் ஆயிரும். அது மாதிரி அது வந்துட்டு பிஎல் இண்டிகேஷன் காமிச்சிடும். பெட்ரோல் இந்த இதோட கெப்பாசிட்டி வந்துட்டு 5.8 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க். இதுல வந்துட்டு நீங்க மேக்ஸிமம் 1.5 லிட்டர் பெட்ரோல் வச்சிருந்தீங்கன்னா அந்த லைட் எரியாது. அப்படி இந்த லைட் எரிஞ்சிச்சுன்னா உங்க வண்டியில வந்து 1.5 லிட்டர் பெட்ரோலுக்கும் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்த பைப் சிம்பிள் இருக்குல்ல, அதோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா உங்க வண்டியில வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அதை வந்து முன்கூட்டியே வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்தோம். பெரிய லெவலுக்கு வந்து கொண்டு போகாது. உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு லெக் ஸ்பேஸ் வந்து நல்லா அதிகமா இருக்கும். இந்த வண்டியோட சீட் லென்த் வந்துட்டு 756 mm இருக்கும். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்துட்டு 19 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு ESP சார்ஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு இந்த சென்சார் கேபிள் கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, அப்போ நான் உங்களுக்கு அந்த பைப் சிம்பிள் காட்டுன்னு சொல்லியிருந்தால, அந்த பைப் சிம்பிள் லைட் இருந்துச்சுன்னா இப்போ என்ன செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு நீங்கள் வண்டியை சர்வீஸ் விட்டீங்கன்னா என்ன செய்வாங்க, ஷோரூமில் வண்டியை கலட்டி பார்த்துட்டு இந்த ஜாமான் பிரிச்சு அந்த ஜாமான் பிரிச்சு மொத்தமாக மாட்டணும்பாங்க. இப்போ காரில் என்ன டெக்னாலஜி இருக்கோ அது வந்து நம்ம கம்பெனி பைக்குக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இதில் நீங்கள் அந்த கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வண்டியோட சர்க்கியூட் வந்து அந்த டேபிள் வந்துடும். எதனால அந்த லைட் எரிஞ்சிச்சு, எந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த இடத்துக்கே போயிடுவாங்க. இதனால என்ன மெயின் பெனிஃபிட்னா உங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாது. இதோட கெப்பாசிட்டி வந்துட்டு 5.8 கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்துட்டு ஸ்ட்ராங் இது கொடுத்துருப்பாங்க, கிராப் ரைல் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு எம்ஐஜி இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால என்ன பெனிஃபிட்னா நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப சடனாக மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப ஏதாவது பள்ளத்துக்குள்ள விடுறப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும். பேக் பெயின் எதுவுமே வந்து உங்களுக்கு வராது. இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மோடு கொடுத்துருப்பாங்க. ஸ்போர்ட் மோடு கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரீட் மோடு கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரீட் மோட்னா நீங்கள் நார்மலாக போகிறது. ரேஸ் மோடுனா நீங்கள் வந்துட்டு இந்த வண்டி வந்து இதோட ஃபங்க்ஷனே வந்து ரேஸ் போடுறதுக்கு தான். நீங்கள் ஹைவேல வந்து நல்லா ஸ்பீடாக போகிறதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு லாஸ்ட் லேப் அப்படிம்பாங்க. லாஸ்ட் லேப்னா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் உங்கள் வண்டியை வந்து இப்போ நீங்கள் ஓட்டிட்டு போகிறீங்க, நீங்கள் லாஸ்ட்டாக எவ்வளோ தூரம் ஸ்பீடு வரைக்கும் போயிருக்கீங்கன்னு இதில் காமிக்கும். இப்போ இன்னொருத்தவங்க வந்து உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, உங்களோட ஸ்பீடாக போயிருந்தாங்கன்னா அவங்களோட இது வந்து இதில் உங்களுக்கு வந்து காமிக்கும். பெஸ்ட் ஸ்லாப்னா இருக்கிறதுல இந்த வண்டியில் வந்து எவ்வளோ ஹையஸ்டாக போயிருக்கீங்கன்னு சொல்லி காமிக்கும். இந்த வண்டியோட ஹையஸ்ட் ஸ்பீட் வந்து 98 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 அப்பயே சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட. இதோட வீல் பேஸ் எவ்வளோ இருக்குன்னா, 2 வீலுக்கு இடைப்பட்ட தூரம் வந்துட்டு 1265 mm இருக்கும். இதனால என்ன பண்ணிச்சுன்னா, நீங்கள் சடனாக போய் லாங் ட்ராவல் போய் சடனாக கட் அடிக்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கும். பின்னாடி வந்துட்டு ஸ்போர்ட்டி மப்ளர் இது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சைலன்சர் வண்டியுமே வந்துட்டு உங்களுக்கு இது சவுண்டே டிஃப்ரெண்டாக இருக்கும் கேட்குறது. மிச்ச வண்டிக்கும் உங்களுக்கு என்டாருக்கு வந்து மெயின் பெனிஃபிட் என்னன்னா, மிச்ச வண்டியில் வந்துட்டு 2 வால்வ் இன்ஜின் இருக்கும், இல்லாட்டி 4 வால்வ் இன்ஜின் இருக்கும். இது உங்களுக்கு என்டாருக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா வந்துட்டு 3 வால்வ் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. 2 இன்லெட்டு, ஒரு எக்ஸாஸ்ட். 2 வாட்டி இன்லெட் பெட்ரோல் வந்து உங்களுக்கு உள்ள ஸ்ப்ரே போகணும், அதை கம்ப்ரஸ் பண்ணி எக்ஸாஸ்ட் புகையா வந்து ஒரு வெளியே தரணும். சரி சார், நான் உட்காந்து பாருங்க, ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் ட்ரைவ் வண்டி ஓட்டி பார்த்துக்கலாம், எப்படி கண்ணு. இதுக்கு முன்னாடி வேற ஷோரூம் எதுவும் போய் வண்டி எதுவும் ஓட்டி பார்த்துருந்தீங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் இங்கே தான் வரீங்களா? எப்படி இந்த வண்டி வந்து சஜஷன் பண்ணி யாரும் சொன்னாலும் ரெண்டு வண்டி ஆன்லைனில் பார்த்துருங்க. சரி, வண்டி எனக்கு எடுக்கிற மாதிரி நெக்ஸ்ட் வீக் எடுத்து. சரி, உங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். சரி சார், நான் வண்டியை பற்றி டீட்டெயில்ஸு உங்களுக்கு ப்ரோச்சர் எல்லாமே வந்துட்டு கொட்டேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. எடுக்கிறது எனக்கு எடுக்க மாதிரி நெக்ஸ்ட் வீக். ரெடி கேஷில் எடுக்கிறீங்களா, ஃபினான்ஸில் எடுக்கிறீங்களா? சரிங்க சார். சரி, நான் சொன்னதில் வேறு எதுவும் டவுட் எதுவும் உங்களுக்கு இருக்காது? சரி சார், தேங்க்யூ சார்.